ஹாய் ஹலோ வெல்கம் பேக் மை சேனல். நம்ம இன்னைக்கு இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோன்னா 3 month போஸ்ட் ப்ரெக்னன்சி வெயிட் லாஸ் ஜர்னி டே 56 தான் பார்க்க போகிறோம். சரி, இன்னைக்கு உங்களோட நாள் எப்படி போச்சு? நல்லபடியாக போச்சா? என்னென்ன சாப்பிட்டீங்க? கமெண்டில் சொல்லுங்கள், ஓகேவா? சரி, எக்ஸசைஸ்லாம் பண்ணிங்களா? என்னென்ன எக்ஸசைஸ் பண்ணீங்க? வாக்கிங் பண்ணிங்களா? கார்டியோ ஏதாவது புதுசாக ஸ்டார்ட் பண்ணியிருக்கீங்களா? அது எவ்வளோ நேரம் பண்ணுறீங்க அப்படிங்கிறதையும் கமெண்டில் சொல்லுங்கள், ஓகேவா? நான் இன்றைக்கி என்னென்ன எக்ஸசைஸ் பண்ணேன்னு நான் இப்போ சொல்கிறேன், ஓகேவா? நான் இன்றைக்கி காலையில் வாக்கிங் பண்ணேன். அது 6000 ஸ்டெப் நடந்தேன். அதுக்கப்புறம் 20 minutes ஹோம் ஒர்க் அவுட் பண்ணிக்கிட்டேன். அதுக்கப்புறம் 10 minutes ஜும்பா பண்ணேன். அதுக்கப்புறம் இன்றைக்கி என்னென்ன சாப்பிட்டேன்னா, ஏர்லி மார்னிங் வார்ம் வாட்டர் குடிச்சிக்கிட்டேன் 1 glass ஆஃப். அடுத்து ஜீரா ஜிஞ்சர் வாட்டர் குடிச்சிக்கிட்டேன். அடுத்து 5 almonds சாப்பிட்டுக்கிட்டேன். சரி, இதுக்கு எவ்வளோ கேலரின்னு பார்க்கலாமா? வார்ம் வாட்டருக்கு 0 calorie, ஜீரா ஜிஞ்சர் வாட்டருக்கு 5 calorie, 5 almondக்கு 30 to 35 calorie. மொத்தம் ஏர்லி மார்னிங் மட்டும் 35 to 40 calorie எடுத்திருக்கேன், ஓகேவா? அதுக்கப்புறம் ஸ்நாக்ஸுக்கு இன்றைக்கி பாப்கார்ன் தான் எடுத்துக்கிட்டேன். இன்றைக்கி ஃப்ரூட்ஸ் எடுக்கலாமான்னு பார்த்தேன், ஆனால் எனக்கு ஏதோ எப்போவும் ஃப்ரூட்ஸ் எடுத்த மாதிரியே இருக்குது. ஸோ ஏதாவது வேறு ஏதாவது புதுசாக சாப்பிடலாம் அப்படிங்கிற மாதிரி இருந்தது. ஸோ அதனால் பாப்கார்ன் எடுத்துக்கிட்டேன். அதுக்கு எவ்வளோ கேலரினா 50 to 90 calorie, ஓகேவா? அதுக்கப்புறம் இன்றைக்கி பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு 2 ஆப்பம் தான் எடுத்துக்கிட்டேன். 2 ஆப்பம், அதுக்கு ஒயிட் கொண்டக்கடலை இருக்குல்ல, வெள்ளை கொண்டக்கடலை, அதே தான் குருமா வச்சு எடுத்துக்கிட்டோம். அதுக்கு எவ்வளோ கேலரின்னு சொல்லவா? 2 ஆப்பத்துக்கு 180 to 220 calorie. அதுக்கப்புறம் கொண்டக்கடலை குருமாக்கு 160 to 230 calorie. பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு மட்டும் நான் எத்தனை கேலரி எடுத்திருக்கேன்னா 340 to 450 calorie எடுத்திருக்கேன், ஓகேவா? அடுத்தது இன்றைக்கி லஞ்சுக்கு என்னென்ன சாப்பிட்டேன்னா, ஒயிட் ரைஸ், அதுக்கு பூண்டு குழம்பு வச்சு சாப்பிட்டேன். அதோட அதுக்கு காலிஃப்ளவரும் எடுத்துக்கிட்டேன். அது ஃப்ரை பண்ணி எடுத்துக்கிட்டது. அதுக்கு எவ்வளோ கேலரினா 180 to 240 calorie எடுத்திருக்கேன். பூண்டு குழம்புக்கு 40 to 70 calorie. அடுத்தது காலிஃப்ளவர் ஃப்ரைக்கு 120 to 180 calorie. இதில் லஞ்சுக்கு மட்டும் நான் எடுத்தது 340 to 490 calorie. அதுக்கப்புறம் ஈவினிங் 1 glass ஆஃப் மில்க் குடிச்சிக்கிட்டு அதுக்கு 90 to 120 calorie. அடுத்தது நைட் டின்னருக்கு என்ன எடுத்துக்கிட்டேன்னா 2 சப்பாத்தி, அதுக்கு பொட்டேட்டோ குருமா அண்ட் 1 glass ஆஃப் மில்க் எடுத்துக்கிட்டேன். அதுக்கு எவ்வளோ கேலரினா 2 சப்பாத்திக்கு 160 to 200 calorie, பொட்டேட்டோ குருமாக்கு 90 to 140 calorie. அடுத்தது 1 glass ஆஃப் மில்க்குக்கு 90 to 120 calorie. நைட்டு டின்னருக்கு மட்டும் நான் எவ்வளோ எடுத்திருக்கேன்னா 340 to 460 calorie எடுத்திருக்கேன். மொத்தம் நான் இன்றைக்கி எவ்வளோ கேலரி எடுத்திருக்கேன்னா 1195 to 1650 calorie எடுத்திருக்கேன். இதில் நான் ஃப்ரை ஐட்டம் இந்த 15 நாளில் கம்மி பண்ணணும்னு நினச்சேன். ஆனால் இடையிடையே அந்த ஃப்ரை ஐட்டம் எடுத்துகிட்ருக்கேன். ஸோ இனி வரக்கூடிய நாட்களில் அந்த ஃப்ரை ஐட்டம் எடுக்கக்கூடாதுன்னு நினைக்கிறேன். ஏன்னா எனக்கு இந்த ஃப்ரை ஐட்டம் கொஞ்சம் குறைக்கணும் அப்படிங்கிற எண்ணம் இருக்குது. அதனால இனி அதை எடுக்கக்கூடாது அப்படிங்கிறத நினச்சிருக்கேன், சரியா? அதுக்கப்புறம் வேறு என்னென்ன பண்ணலாம் அப்படின்னு நினச்சிருக்கேன்னா, இனி நைட்டு முன்னாடி 9 o'clock சாப்பிடணும்னு நினச்சேன். இனி 7:30 to 8 o'clock முன்னாடி சாப்பிடணும் அப்படின்னு நினச்சிருக்கேன். இனி போக போக கொஞ்சம் இன்டர்மீடியட் ஃபாஸ்டிங் மாதிரி கொஞ்சம் ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு ஐடியா இருக்குது. ஸோ அதையும் ட்ரை பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு நினச்சிருக்கேன். இந்த 50 days முடியட்டும். அதுக்கப்புறம் நான் இன்டர்மீடியட் ஃபாஸ்டிங்க்கு என்னென்ன பண்ண போகிறேன் அப்படிங்கிறத சொல்கிறேன், ஓகேவா? என்னென்ன ட்ரை பண்ண போகிறேன், நீங்கள் ஏதாவது பண்ணுறீங்களா அப்படிங்கிறதே நீங்கள் கமெண்டில் சொல்லுங்கள், ஓகேவா? அதுக்கப்புறம் இன்றைக்கி எவ்வளோ நியூட்ரிஷன் எடுத்திருக்கேன்னா, இன்றைக்கி ப்ரோட்டீன் 32 to 45 gram தான் எடுத்திருக்கேன். இன்றைக்கி கம்மியாக தான் எடுத்திருக்கேன். ஏன்னா நம்மளோட லிமிட் எவ்வளோ ப்ரோட்டீனில் 50 to 60 gram. அடுத்தது ஃபேட்டுக்கு 26 to 40 gram தான் எடுத்திருக்கேன். ஆனால் நம்மளோட லிமிட் 38 to 50 gram, அதுவும் கம்மியாக தான் எடுத்திருக்கோம். அடுத்தது காப்ஸ் எவ்வளோ எடுத்திருக்கேன்னா 170 to 220 gram எடுத்திருக்கேன். அதுவும் ஓகே தான். ஃபைபர் 20 to 30 gram எடுத்திருக்கேன். அதுவும் ஓகே தான். இதுக்கு மேலே
எதை கூட்டணும்னா ப்ரோட்டீனை தான் கூட்டணும். ஏன்னா ப்ரோட்டீன் வந்து நம்ம ரொம்பவே கம்மியாக எடுத்த மாதிரி இருக்குது. 2-3 நாளாக நம்ம வந்து கம்மியாக எடுத்த மாதிரி இருக்குது. அன்றைக்கி சிக்கன் சாப்பிடும்போது தான் நம்மளுக்கு வந்து ப்ரோட்டீன் அதிகமாக இருந்த மாதிரி இருந்து, அதுக்கப்புறம் போக போக நம்மளோட ப்ரோட்டீன் லெவலை நம்ம ரீச் பண்ணவே முடியலை. சரி, இனி போக போக அதை இன்க்ரீஸ் பண்ண பார்க்கலாம். ஓகேவா? நான் வந்து இன்றைக்கி சோயா சங்க்ஸ் சாப்பிட்லாம் ஈவினிங்க்கு, அப்போ வந்து ப்ரோட்டீன் இன்க்ரீஸ் ஆகிரும் அப்படின்னு நினச்சேன். ஆனால் வந்து இன்றைக்கி அது திரும்ப சாப்பிட வேண்டாம் அப்படிங்கிற ஒரு இதில் வந்துட்டு, அதனால் சரி இன்றைக்கி சப்பாத்தி சாப்பிட்டுக்கலாம், நாளைக்கு வேணால் அதை சேர்த்து சாப்பிட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதை அப்படியே விட்டுட்டேன். ஓகேவா? அதனால் கண்டிப்பாக நாளைக்கு ப்ரோட்டீன் ரீச் பண்ண ட்ரை பண்ணுறேன். நீங்கள் ப்ரோட்டீன் ரீச் பண்ணுறீங்களா? ப்ரோட்டீன் பதிலாக என்னென்ன சாப்பிட்றீங்க அதையும் கமெண்டில் சொல்லுங்கள். ஓகேவா? சரி, நான் இன்றைக்கி இவ்வளோ தான் சாப்பிட்டேன். நீங்கள் என்னென்ன சாப்பிட்டீங்க நீங்கள் கமெண்டில் சொல்லுங்கள். ஓகேவா? சரி, ஓகே, பாய் பாய். நாளைக்கான வீடியோவில் பார்க்கலாம்.